அடுத்த மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதுவும் மௌன விரதத்துல ஈவெண்ட் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் வியப்பா இருந்தது. பேசவே மாட்டீங்க. அப்புறம் அங்க வரக்கூடிய மக்கள் கிட்ட எப்படி சார்? நெறைய விஷயத்துல கம்யூனிகேட் பண்ணலாம்மா. மௌனம் தான் மிகப்பெரிய ஒரு மொழி. இருக்கிறதுலயே சுப்பீரியரான பவர் எதுலன்னா மௌனம் தான். அனைத்து விஷயங்களுக்குமே தீர்வு வந்து மௌனம் கொடுக்கும். தனிமை கொடுக்கும், மௌனமும் கொடுக்கும். நம்ம எழுத்து மூலியமா அந்த விஷயத்த கொடுக்க போறோம். மக்களுக்கு நெறைய பல்வேறு சிரமத்தில தான் வாழ்ந்துருக்காங்க ஒவ்வொருத்தரும். ஒவ்வொரு தேவைகளை நோக்கி ஓடினே இருக்கிறான். ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கை தான் இந்த கலிகாலத்தில. ஏதாவது ஒரு தீர்வு எங்கேயாவது கிடைக்காதா? 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 கிடைக்காதான்னு அவன் மனசு அலைபாயும். நெறைய நபர்கள போய் சந்திப்பான். அவன் பிரச்சனைக்கு எங்கேயாவது சொல்யூஷன் கிடைக்காதா? எங்கேயாவது கிடைக்காதா? எங்கேயாவது கிடைக்காதா? தேடல் வந்து போய்க்கொண்டே இருக்கும். அது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தான். இப்போ நாளோட எங்களுடைய குருமார்கள் யாரும் எனக்கு தேடி பிடித்து பல வருஷம் ஆச்சு. தேடி தேடி அசிங்கப்பட்டோம், அவமானப்பட்டோம். வாழ்க்கையில் எவ்வளோ இன்னல் பட்டிருக்கோம், தூக்கம் இல்லாமல் தவிச்சிருக்கோம், சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கும், பல நீண்ட நெடியங்கள் பயணங்கள் மேற்கொண்டிருக்கோம். தேடுற விஷயத்துக்கான கேள்விக்கான பதில் கடைசி வரைக்கும் கிடைக்காம போன காலம்லாம் உண்டு. திட்டிட்டு வந்த காலம்லாம் உண்டு. இறைவனையே திட்டுவோம். ஏன் ஏன் அப்படி அலைய வைக்கிறேன்னு சொல்லிட்டு. அந்த சூழல்லாம் ஒரு காலகட்டத்தில் உண்டு. அப்போது நம்ம அனுபவம் தானே வாழ்க்கை. அடுத்தடுத்த நகர்வுகளை நம்ம போகும்போது தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் அடுத்தவங்களுக்கு பயனுள்ள விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறோம். இதையே தான் சித்தர்கள் செஞ்சாங்க, ஞானிகள் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? யான் பெற்ற இன்பம் பெருக வையும்னு நினச்சான். அவனுக்கு கிடைச்ச இறை அனுபவத்தை, அவனுக்கு கிடைச்ச ஞானத்தை, அவனுக்கு கிடைச்ச மூலிகையை, அவனுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை மக்களுக்கு, அதுவும் கலிகாலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு இன்னல்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அப்போ அவன் தீர்வு நோக்கி ஓடுவான். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு தீர்வு கொடுக்கறதுக்காக தான் மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல விஷயங்களை உருவாக்கி வச்சாங்க. அதில் முக்கியமான பங்களிப்படுறது இறை வழிபாடு, ஆலய வழிபாடு.